பிரேக் நெஹ ஹையன் அல்லாகின ஒக்கோம பாத்வென்ன சஹயா கேகாலா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எனவே பஸ்ஸில் பிரேக் இல்லை, அனைவரும் இறுக்கமாக பிடித்து கொண்டு குனிந்து கொள்ளுங்கள் என்பதாக பஸ்ஸினுடைய உதவியாளர் எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார் என்பதாக இந்த சம்பவத்தில் உயிர் தப்பிய இஷாரா என்ற அந்த பெண்மணி வழங்கிய வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் அதுமான செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அந்த உயிர் தப்பிய அந்த பெண்ணும் அந்த உயிர் தப்பிய இன்னும் ஒரு நபரும் தெரிவித்த அந்த விடயங்களை இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எல்ல வெள்ளவாய பகுதியில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற கோர விபத்தில் உயிர் பிழைத்த நபரொருவர் விபத்து ஏற்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் பேருந்து சாரதி பஸ்ஸில் பிரேக் செயலிழந்திருக்கிறது என்று கூறியதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். காயமடைந்த அந்த நபர் தான் சாரதி மற்றும் நடத்துனரோடு பேசிக் கொண்டிருந்ததாகவும் அப்போது சாரதி ஒரு வளைவில் திரும்பும் போது பிரேக் செயலிழந்திருப்பதாக தெரிவித்ததாகவும் கூறினார். ஆனால் சாரதி இந்த கருத்தை கேட்ட நடத்துனரும் அருகில் இருந்தவர்களும் அருகில் இருந்த மற்ற பயணிகளும் சிரித்துக் கொண்டு கேலி செய்ததாகவும் அதனை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை எனவும் அந்த நபர் தெரிவித்திருக்கின்றார். இரண்டாவது வளைவில் திரும்பும் போதுதான் பிரேக் பிடிக்கவில்லை என்பதை நாங்கள் உணர்ந்தோம் என்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இரண்டாவது வளைவில் திரும்பும் போதுதான் பிரேக் பிடிக்கவில்லை என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அதன் பின்னர் பேருந்து எதிர் திசையில் வந்த வாகனத்தோடு மோதி 1000 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. நான் சுமார் 1 மணி நேரம் சுயநினைவின்றி இருந்தேன். ஒரு சிறு பிள்ளை அழுவதை கேட்டுதான் கண்விழித்தேன். என்னால் நகர முடியவில்லை. பின்னர் மீட்படையினர் வந்து எங்களை மீட்டார்கள் என்று அந்த நபர் தெரிவித்திருக்கின்றார். பதுல்லை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் குறித்த நபர் எதிரவில் ஊடகங்களிலும் மேலும் தெரிவிக்கையில், நாம் தங்காலில் இருந்து வந்தோம். அதிகாலை 3 மணிக்கு நுவரெலியாவுக்கு சுற்றுலா செல்லவிருந்தோம். எனது அம்மா தொழில் புரியும் அலுவலகத்தின் ஊடாக இந்த சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிகாலையில் பயணத்தை தொடங்கி மாலை வேளையில் எல்ல பகுதியை அண்மித்தோம். அப்பகுதியில் ஒரு பாதை வளைவில் சென்று கொண்டிருந்த போது பிரேக் இல்லை என சாரதி கூறினார். அப்போது நான் சாரதி மற்றும் நடத்துனரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். மூவரும் பேசிக் கொண்டிருந்த போது சாரதி அவ்வாறு கூறினார். அவர் கூறியதை கேட்டு நடத்துனரும் ஏனையோரும் சிரித்தார்கள். பொய் கூறாதீர்கள் என கூறியே அவர்கள் சிரித்தார்கள். அந்த வளைவை தாண்டி இரண்டாவது வளைவை அண்மித்த போது உண்மையிலேயே பிரேக் இல்லை என்று சாரதி கூறினார். அதன் பின்னர் சாரதி கூறியது உண்மை என தெரிந்தது. இதன் போது பேருந்துக்கு முன்னால் வந்த வாகனம் ஒன்றின் மீது மோதிய பின்னரே விபத்து இடம்பெற்றது. அந்த வாகனம் என்ன என்பது எனக்கு நினைவில்லை. பேருந்து பள்ளத்தில் விழுந்த போது அதுவே எனது இறுதி நொடி என்று தோன்றியது. அதன் பின்னர் நான் சுயநினைவை இழந்தேன். பின்னர் மயக்கம் தெரிந்த பின்னரே உயிருடன் இருப்பதை நான் உணர்ந்தேன். விழுந்து சுமார் 1 மணி தியாலம் நான் சுயநினைவில் இருக்கவில்லை. அதன் பின்னர் சிறு பிள்ளையொன்றின் சத்தம் கேட்ட போதே எழுந்தேன். எனினும் அந்த பிள்ளையை கைகளில் தூக்கி கொண்டு என்னால் எழும்ப முடியவில்லை. அதனால் இங்கொரு சிறு பிள்ளை இருப்பதாக கூச்சலிட்டேன். அதன் பின்னரே அந்த பிள்ளையுடன் நானும் மீட்கப்பட்டேன். ஏதோ ஒரு ஜன்னல் ஊடாக நான் வெளியில் வீசப்பட்டேன். ஆனால் அது முன்னால் இருந்த ஜன்னலா அல்லது பின்னால் இருந்த ஜன்னலா என்பது நினைவில்லை. ஜன்னல் வழியாக வீசப்பட்டு மரம் ஒன்றில் சிக்கி கீழே விழுந்தேன். பேருந்து பிறண்டு 2 துண்டு துண்டாக கீழே விழுந்தது என்பதாக அந்த நபர் நேற்று தினம் இவ்வாறு தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இதேவேளை பேருந்து நடத்துனர் இத்துறவில் தெரிவிக்கையில், சாதாரண வேகத்திலேயே வந்து கொண்டிருந்தோம். வாகனம் ஒன்றின் மீது மோதிய பின்னரே பஸ் கவிழ்ந்தது. பிரேக் இல்லை என சாரதி கூறினார். அதிக வேகத்தில் வரவில்லை. விபத்து இடம்பெற்ற பின்னர் எனக்கு சுயநினைவில்லை. வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னரே நினைவு திரும்பியது என்பதாக அந்த நபரும் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை காணலாம். அந்த பெண் தெரிவிக்கின்ற போது அவர் கூறுகின்ற முக்கியமான விவகாரம் இந்த சம்பவம். அதாவது நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென வந்து வாகனத்தில் பிரேக் இல்லை, நீங்கள் அனைவரும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு குனிந்து கொள்ளுங்கள் என்பதாக அவர் எங்களை அறிவுறுத்தினார். நாங்கள் பஸ்ஸுக்குள் கூச்சலிட்டவாறு இறுக்கமாக பிடித்துக் கொண்டோம். இருந்த போதிலும் அடுத்த வளைவில் ஏதோ ஒரு வாகனத்தோடு மோதுகின்றதை போல் சத்தம் கேட்டது. பிறகு வாகனம் இன்னும் ஒரு இடத்தில் மோதி பள்ளத்தை நோக்கி குடை சார்ந்துதான் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. பிறகு நாங்கள் மயங்கிவிட்டோம் என்பதாக அந்த பெண்ணும் இவ்வாறு வாக்குமூலம் வழங்கியிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே இந்த
பஸ்ஸினுடைய சாரதி கூறியது போன்று அந்த பஸ்ஸில் பிரேக் கட்டமைப்பு செயலிழந்தே இருக்கின்றது. எனவே அதனை ஓரளவு சமாளித்துக் கொண்டு அந்த வீதியூடாக இந்த சாரதி பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே எதிர் திசையில் ஒரு ஜீப் வண்டி வந்திருக்கிறது. அது அதன் போதுதான் இந்த சாரதி அவருக்கு இடம் வழங்குவதற்காகவா அல்லது இந்த பஸ்ஸினுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணமாக அவர் இன்னும் சற்று வங்கி பக்கம், அதாவது இருக்கின்ற அந்த மதில் பக்கம் அவர் பஸ்ஸை செலுத்தியிருக்கிறார். பிறகு எதிர் திசையில் வந்த அந்த ஜீப் வண்டியோடு இந்த பஸ் மோதி இருக்கிறது. மோதிய பின்னர் பஸ்ஸை பாதுகாப்பதற்காக சாரதி ஏதோ முயற்சிகளை மேற்கொண்டிருக்க கூடும். அதற்கு பிறகு அந்த இருந்த இரும்பு வேளையில் மோதுண்டு பஸ் அப்படியே பள்ளத்தில் குடை சாய்ந்திருக்கிறது. 1000 அடி பள்ளத்தில் கீழே சென்று பஸ் விழுந்திருக்கிறது. எனவே பஸ் இவ்வாறு செல்கின்ற போது அங்கிருந்த சிலர் அங்கிருந்து வெளியில் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவ்வாறு தூக்கி எறியப்பட்டவர்கள் சிலர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விவகாரம். பஸ்ஸுக்குள் இருந்தவர்கள் கீழே விழுந்த போது முற்றுமுழுதாக உயர்ந்திருக்கிறார்கள். இனி தூக்கி எறியப்பட்டவர்கள் தான் இவ்வாறு காப்பாற்றப்பட்ட நிலையில் அவர்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்திருக்கிறார்கள். அவர்களை ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் முதலுதவி வழங்கி அதற்கு பிறகு அங்கிருந்த திடீரென அங்கு வருகை தந்த, அதாவது இந்த இடத்தில் கூற வேண்டிய முக்கியமான விவகாரம், இந்த விபத்து இடம்பெற்று 1 மணி நேரம் கடப்பதற்கு முன்னர் அல்ல உள்ளிட்ட அந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள், இளைஞர்கள் அனைவரும் அங்கே ஓடி வந்து ஆளுக்கு முன்பதாக வந்து அந்த பகுதியில் அந்த காப்பாற்றுவதற்கான உபகரணங்களோடு அந்த பகுதிக்கு மக்கள் வருகின்ற விவகாரம் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே அந்த நள்ளிரவு வேளையில் தகவல் கிடைத்தவுடன் எப்படி அவர்கள் பொருட்களை தேடினார்கள், எப்படி அந்த இடத்துக்கு வந்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. அவர்கள் அந்த இடத்துக்கு வருகை தந்து அங்கிருந்தவர்களை மீட்பதற்கான உதவிக்காக வந்திருந்த இராணுவத்திற்கும் போலீசாருக்கும் விசேட அதிரடிப்படைக்கும் அவர்கள் மிகப்பெரிய உதவிகளை வழங்கினார்கள். குறிப்பாக பயிற்று பெற்ற இராணுவ வீரர்கள் தான் அந்த பள்ளத்தில் அந்த கயிற்றை பிடித்துக் கொண்டு கீழே இறங்கி சென்று அங்கு உதவிகளை செய்து மக்களை மீட்டார்கள். ஆனால் எந்தவித பயிற்சியும் இல்லை, மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அங்கிருந்த இளைஞர்கள் அந்த பள்ளத்தில் இறங்கி அவர்கள் சென்று அந்த உதவிகளை வழங்கியிருந்தார்கள். அங்கிருந்த சடலங்களை அதை மீட்டு வெளியில் கொண்டு வருவதாக இருக்கட்டும், காயமடைந்தவர்களை ஒன்றாக இணைத்து முதலுதவிக்காக வைத்தியரிடம் கொண்டு செல்வதாக இருக்கட்டும், அந்த அளவு பள்ளத்துக்கு சென்று அவர்கள் அந்த உதவிகளை வழங்கியிருந்தார்கள். வைத்தியர் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவிக்கின்ற போது தெரிவித்த முக்கியமான விவகாரம், அந்த இரவு பொழுது எனக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது, கீழே இருந்தவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. மேலே இருந்து தண்ணீர் போத்திற்கு அனுப்பப்பட்டன, அந்த இளைஞர்கள் அனுப்பியிருந்தார்கள். அதிலும் கூழ் தண்ணீர், அதாவது குளிர்ந்த தண்ணீர் எங்களுக்கு அனுப்பப்பட்டது. எங்கிருந்து அந்த நேரத்தில் இந்த தண்ணீரை கொண்டு வந்தார்கள் கூட எங்களுக்கு தெரியவில்லை. எனவே அந்த அளவு அவர்கள் மிக முக்கியமாக செயல்படுகிறார்கள். எனவே பாராட்டக்கூடிய இளைஞர்கள் அந்த பகுதியில் இருக்கிறார் என்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதே போல வைத்தியர் அகில ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த விவகாரங்களும் இங்கே நாங்கள் அந்த பகுதிக்கு சென்ற போது அங்கே எத்தனை பேர் இருக்கிறார்கள், பஸ்ஸுக்கு நேர்ந்தது, பஸ் எங்கே இருக்கிறது தொடர்பான எந்த தகவலும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்தில் விபத்து இடம்பெற்ற ஒரு தடயம் இருந்தது. அதற்கு பிறகு நாங்கள் ராணுவம் போலீசாரின் ஒத்துழைப்போடு கீழே சென்றோம். கீழே சென்று அங்கிருந்தவர்களை மீட்டு அவர்களுக்கு உதவி வழங்கினோம். அதே போல பதுளை வைத்தியசாலை, அதே போல ஏனைய அருகில் இருந்த வைத்தியசாலையினுடைய ஆம்புலன்ஸ் வண்டிகள் வந்திருந்தன. எனவே அந்த ஆம்புலன்ஸ் வண்டிகளூடாக காயமடைந்தவர்கள் உடனடியாக நாங்கள் பதுளை வைத்தியசாலை கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க நாங்கள் தயார்படுத்தலை மேற்கொண்டோம். கிட்டத்தட்ட வீடுகளில் இருந்த வைத்தியர்களையும் அழைத்து கிட்டத்தட்ட 75 வைத்திய குழுக்கள் இணைந்து அவர்களுக்கு சிகிச்சை வழங்கியிருந்ததாக வைத்தியர் தெரிவித்தார். அதே போல அந்த சம்பவ இடத்துக்கு வந்திருந்த பெண்ணொருவர் கருத்தொன்றை முன்வைக்கும் போது அவர் தெரிவித்த முக்கியமான விவகாரம், அவர் சாரதிகளை வணங்கி கேட்டுக்கொண்ட முக்கியமான விவகாரம், இந்த வீதி என்பது அதிக அளவில் விபத்துக்கள் பதிவாகின்ற வீதியாக இப்போது காணப்படுகிறது. எனவே மிகப்பெரிய பள்ளங்கள் நிறைந்த ஒரு பகுதி, வளைவுகள் நிறைந்த ஒரு பகுதி. எனவே சாரதிகள் மிகுந்த கவனமாக இந்த பகுதியில் வாகனம் மெதுவாக வாகனத்தை செலுத்துங்கள். உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்கிறது, அதே போல் உங்களை நம்பி உங்களுக்கு பின்னால் பஸ்களில் வாகனங்களில் அதிகளவான குடும்பங்களைச் சேர்ந்த நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனை கவனத்தில் கொண்டு இந்த பகுதியில் வாகனங்களை மெதுவாக செலுத்துங்கள் என்பதாக அந்த பெண் வினயமாக வணங்கி கேட்டுக்கொண்டார். அதே போல இந்த பகுதிக்கு வருகின்ற வெள்ளவாய வீதியை நுவரலியாவிலிருந்து வெள்ளவாய்க்கு வருகின்றவர்கள், எல்லைக்கு வருகின்றவர்கள் எல்லாம் ஒன்று நுவரலியாவில் மதுபானம் மருந்து விடுகிறார்கள், அல்லது எல்லையில் வந்து மதுபானம் மருந்து விடுகிறார்கள். எனவே மதுபானம் மருந்துவிட்டு தான் அநேகமான சாரதிகள் இந்த பகுதியில் வாகனம் எழுதுகிறார்கள். எனவே நீங்கள் மதுபானம் செலுத்தினால் அன்றைய நாளை நீங்கள் ஒரு இடத்தில் கழித்துவிட்டு அந்த போதை தெளிந்தவுடன் வாகன செலுத்த நீங்கள் முன்வர வேண்டும் என்று அந்த பெண் வினயமாக கேட்டுக்கொண்ட விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காரணம் நாங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான விபத்துகள் குறித்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பதாகவும் அந்த பெண் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காரணம். அதே போல இந்த விபத்தில் இன்னும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது, I am happy to be able to serve the lives of several people despite being injured. SF சொல்ற என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். குறிப்பாக இந்த பயிற்றுவிக்கப்பட்ட விசேட அதிரடிப்படையினால் பயிற்றுவிக்கப்பட்ட வீரர்கள் சிலரும் இளைஞர்கள் சிலரும் அங்கே சென்று மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அதன் போது அங்கு
மீட்பு நடைபெற்றிருந்த கயிறை பிடித்து அங்கிருந்த ஆட்களை மேலே கொண்டு வரும் செயற்பாடு ஈடுபட்டிருந்த இரு வீரர்கள் மீது கட்பாறை ஒன்று சரிந்து விழுந்து அவருடைய தலையில் அடிபட்டு இருவர் இப்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எனவே அந்த நபரும் அந்த இளைஞனும் இவ்வாறு வாக்குமூலம் வழங்கியிருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய செய்தி இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அந்த இளைஞன் வாக்குமூலம் வழங்குவது கூறிய முக்கியமான விவகாரம், நாங்கள் அங்கே சென்றபோது அங்கிருந்த இராணுவத்தினர் எங்களுக்கு உதவிகளை வழங்கினார்கள், அதே போல விசேட அதிரடி படையினர்களுக்கு பயிற்சிகளை வழங்கியிருந்தார்கள். அந்த பயிற்சி எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியது. அங்கு சென்று நான் அங்கிருந்த காயமடைந்தவர்களை மேலே கொண்டு வருகின்ற செயற்பாட்டை மேற்கொண்டிருந்தேன். அதன் போது அங்கிருந்து மிகப்பெரிய கட்பாறை ஒன்று சரிந்து வந்து என்னுடைய தலையில் விழுந்தது. நான் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அங்கே நான் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது, அங்கு இருக்கிறவர்கள் எப்படியாவது உயிரோடு இருப்பவர்களை காப்பாற்றி அவர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு இருந்தது என்பதாக அந்த நபர் தெரிவித்திருந்தார். எனவே அவ்வாறு நான் அந்த விடயங்களை முன்னெடுத்து கொண்டு சென்ற போது ஒருவரை முதலில் கொண்டு சென்றேன். அவரை கொண்டு செல்கின்ற போது எனக்கு தலையில் அடிபட்டது. பிறகு மேலும் இருவரை நான் மேலே கொண்டு சென்றேன். மூன்றாவது நபரை கொண்டு செல்கின்ற போது அந்த நபர்களை நாங்கள் கொண்டு செல்லும் எங்களுடைய உடலில் கட்டி கொண்டு தான் கொண்டு சென்றோம். அவ்வாறு கொண்டு செல்லும் போது மூன்றாவது நபர் உயிரிழந்த நிலையில் தான் நான் கொண்டு சென்றேன் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் அந்த நபர்களை மேலே கொண்டு வந்த பிறகுதான் நானும் என்னையும் கொண்டு வந்து இந்த வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார்கள் என்பதாக அந்த நபரும் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். எனவே இவரோடு இணைந்து இன்னும் ஒருவரும் காயங்களுக்குள்ளானால் அந்த காயங்களை அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை. அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை காப்பாற்றுகின்ற நோக்கத்துக்காக அங்கிருந்த இராணுவத்தினரும் சரி, அங்கிருந்த போலீசாரும் சரி, அங்கிருந்த வைத்தியர்களும் சரி, விசேடமாக அங்கிருந்த பிரதேச மக்களும் சரி மிகவும் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்தான் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். பகல் வேளை என்றால் இந்த கற்கள் இருக்கலாம், பள்ளம் இருக்கலாம், பூச்சி இருக்கலாம், அல்லது உடைந்த மரங்கள் இருக்கலாம். இது பாரிய பள்ளத்தாக என்ற பயத்தோடும் அச்சத்தோடும் நிதானமாகவும் நாங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் இரவு வேளை அந்த இடத்தில் என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது கூட தெரியாமல் மிகப்பெரிய பள்ளத்தை நோக்கி அவர்கள் உயிரை துச்சமாக மதித்து செயலாற்றிய அனைவரையும் நாங்கள் நாட்டு மக்கள் என்ற வகையில் பாராட்ட வேண்டும், அவர்கள் கௌரவம் அளிக்க வேண்டும். எனவே அவர்கள் அவ்வாறு துரிதமாக செயல்படாவிட்டால் இந்த மரண எண்ணிக்கை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 15 மரணங்கள், 18 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே அந்த 18 பேரையும் மிகவும் துரிதமாக பாதுகாப்பாக மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தன் விளைவுதான் அந்த 18 பேரும் இப்போது உயிரோடு இருக்கிறார்கள். எனவே இந்த சேவைக்காக, இந்த வேலைக்காக ஒத்துழைப்பு வழங்கிய அனைவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் கௌரவமாக நாங்கள் பாராட்ட வேண்டும் என்பதும் பிரதானமான செய்தி. அடுத்து இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இன்னொரு தகவலை கொண்டு வருகிறது. ஹில் கண்ட்ரி ரோட் சேஃப்டி அண்டர் ஸ்கிரூட்டினி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே மலைநாட்டு வீதிகளினுடைய பாதுகாப்பு தொடர்பில் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே அது தொடர்பான விடயங்கள் தொடர்ந்தும் கவனத்தில் கொள்ளப்படுகிறது என்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையும் பிரதானமான தலைப்பை ஏற்றுவதை காணலாம். எனவே மலைநாட்டில் இருக்கின்ற அது மத்திய மலைநாடாக இருக்கலாம், அல்லது உவா மாகாணத்தினுடைய பகுதிகளாக இருக்கலாம், அல்லது அதே போல ஏனைய பகுதிகளாக இருக்கலாம், எனவே ரத்னபுரி போன்ற பகுதிகளாக இருக்கலாம். அங்கு இருக்கின்ற மலைப்பான பகுதிகளை அண்மித்து பயணிக்கின்ற வீதிகள் அல்லது அதனூடாக ஊடுருத்து பயணிக்கின்ற வீதிகளுடைய பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் குறித்து மிகுந்த கரிசனை கொள்ள வேண்டிய நிலைமை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது.